இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதும் நீதி கிடைக்காத நிலை தொடர்கின்ற நிலையில் தற்போதைய அனுர அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக கொழும்பு உயர் மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு இதேபோன்றதொரு நாளில் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நாட்டில் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் முக்கியமாக கொழும்பு கொச்சிக்கடை தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனை முன்னிட்டு இன்று குறித்த ஆலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. இன்று காலை 8:43 முதல் 8:45 மணி வரையிலான 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. ஆராதனைகளில் உரையாற்றிய போதே விசாரணைகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார்.